ஸோ இவ்வளோ நாளாக உங்களோட ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் ஆட்டோ மோடில் தான் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ரோ மோடில் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. அண்ட் ஆப்பர்ச்சர்னா என்ன, ஷட்டர் ஸ்பீட்னா என்ன, ஐஎஸ்ஓனா என்ன, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். ஸோ நம்மள பல பேர் 64 மெகா பிக்சல் கேமரா வரைக்கும் நம்ம ஃபோன்லேயே வச்சிருப்போம். ஆனால் அந்த 64ஓட ஹையர் பொட்டன்ஷியலை நமக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்ன ரீசனுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஆட்டோ மோடில் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது மினிமல் ஒரு 16 மெகா பிக்சலோ இல்லை 12 மெகா பிக்சல்லையோ தான் உங்களோட ஃபோட்டோஸ் கவர் ஆகும். அண்ட் 64 மெகா பிக்சல்லையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் ப்ரோ மோட், அதாவது ஃபுல்லாக நீங்களே மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் இருக்கிற அந்த ப்ரோ மோடுன்னு சொல்லக்கூடிய அந்த மோடில் தான் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிஎஸ்எல்ஆரில் இருக்கட்டும். டிஎஸ்எல்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னாக்க ஏபி எம் அப்படின்ட்டு நிறைய மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் இன்னொரு மோட் இருக்கும், ஆட்டோ. வேற எந்த மோட்ல வச்சு போட்டோ எடுத்தாலும் இமேஜ் ரொம்ப டார்க்கா வருது, இல்ல ரொம்ப பிரைட்டா வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஆப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடு இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க, நீங்க ப்ரோ மோட்ல வச்சு எக்ஸலண்டான போட்டோ எடுக்கலாம். ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்குறத நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் ட்ரையல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் வெளியில வருவாரு. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கேமரா வச்சு சொல்லி கொடுக்க போறேன். போன்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க உங்க போன்ல நீங்க ஈஸியா ஒரு போட்டோ எடுக்கலாம். ஸோ முதல்ல லென்ஸ்லையே நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்க, இது ஒரு கிட் லென்ஸ். அண்ட் இந்த கிட் லென்ஸ் நீங்கள் யூஸ்வலாக ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அது கூட உங்களுக்கு கொடுக்குற லென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட் லென்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த 18 ஸ்டார்ட் பண்ணுற கேமராவோட லென்ஸ் தான் கொடுப்பாங்க. இது என்னன்னாக்க வைட் ஆங்கிள் லென்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் இப்படி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3.5-5.6 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஸோ 18 அதாவது உங்களோட லென்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி உங்களோட லென்ஸோட இனிஷியல் ஃபோக்கஸில் வச்சிங்கனாக்க அது 3.5 ஆப்பர்ச்சர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் லென்ஸோட ஃபுல் ஜூமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 5.6 ஆப்பர்ச்சர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லென்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஜூமில் வச்சுட்டு உங்களுக்கு 3.5 அதாவது 5.6க்கு கீழே உங்களால் உங்களோட எஃப் பாயிண்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது, அதாவது உங்களோட ஆப்பர்ச்சரை கொண்டுட்டு வர முடியாது. ஸோ ஆப்பர்ச்சரை எஃப் அப்படின்ற வேல்யூ வச்சு தான் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் நீங்கள் எஃப் 1.2 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஆப்பர்ச்சர் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்பர்ச்சர் வேல்யூ எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சர் வேல்யூ சின்னதாக வைக்க உங்களோட லென்ஸோட ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அண்ட் உங்களோட கேமரா டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். விச் மீன்ஸ் உங்களோட பேக்ரவுண்டு அந்த அளவுக்கு பிளர் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். அண்ட் உங்களோட ஃபோர்க்ரவுண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகும். அண்ட் ஷட்டர் ஸ்பீட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எவ்வளோ நேரம் உங்களோட ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும், எவ்வளோ டிலே அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஒரு பிரைட் லைட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 1/400 அந்த மில்லி செகண்டுக்குள்ளார உங்களோட ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த வேல்யூவை குறைக்க என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்க உங்களோட ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற டைம் டிலே ஆகும். அண்ட் டார்க்கஸ்ட் இமேஜஸ், டார்க்கான பிளேஸில் நீங்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்க இந்த ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் குறைச்சி வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய லைட் உங்களோட ஆப்ஜெக்ட்லேருந்து அட்ராக்ட் பண்ணி உங்களோட இமேஜ் கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஷட்டர் ஸ்பீடு இருக்குது. அண்ட் ஐஎஸ்ஓ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அகெயின் நீங்கள் ஒரு லோ லைட் கண்டிஷனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் கொஞ்சம் நிறைய லைட்டு பிரைட்டாக உங்களோட இமேஜ் காமிக்கும். ஸோ ஐஎஸ்ஓ நீங்கள் நிறைய வைக்க என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜில் நாய்ஸ் நிறையா வரும். ஸோ ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1800 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஐஎஸ்ஓ வச்சுக்கலாம். 1600 அந்த ரேஞ்சில் ஐஎஸ்ஓ வச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் டீசெண்டாக இருக்கும். அண்ட் நிறைய உங்களுக்கு நாய்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க 3.5 நம்மளோட ஆப்பர்ச்சராக வச்சுருக்கோம். அப்படின்னா என்னன்னாக்க உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் கவர் ஆகும், பேக்ரவுண்ட் டிஃபோக்கஸ் ஆகிடும். அண்ட் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்க 1/10 வச்சுருக்கேன். அதாவது ஷட்டர் கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ரொம்பவே பிரைட்டாக வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க,
இந்த ஷட்டர் ஸ்பீடை இப்போ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 60ல் நான் வைக்கிறேன். ஸோ அந்த 60ல் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னாக்க ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துடும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கும் முன்னாடி எடுத்த இமேஜுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ முன்னாடி எடுத்த இமேஜ் நல்லாவே பிரைட்டாக வந்தது. என்ன ரீசனுக்காகன்னு கேட்டிங்கனாக்க ஷட்டர் கொஞ்சம் நேரம் நம்ம டிலே பண்ணியிருந்தோம் அண்ட் நிறைய லைட்டை உள்ளே வாங்கியிருக்கு. இப்போது வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுனால ஷட்டர் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனதுனால இமேஜில் கொஞ்சம் லைட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய லைட்டிங் கண்டிஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றது. அண்ட் ஐஎஸ்ஓவும் ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர் உங்களோட ஃபோட்டோகிராஃபியில். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போஷர் எப்போல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களோட ஃபோட்டோ ரொம்பவே அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. நீங்கள் என்ன தான் இந்த ஐஎஸ்ஓவை மாற்றியும் இல்லை ஷட்டர் ஸ்பீடை ரொம்ப லேக் பண்ணியும் டிலே பண்ணியும் உங்களுக்கு கிளியராக வரல, அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது ஃபோட்டோ அப்படின்னாக்க அந்த சமயத்தில் நீங்கள் இந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்மளோட ஆப்பர்ச்சர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஷட்டரோட ஸ்பீடையும் நம்ம வந்து முன்னாடி வச்சுருந்த மாதிரி 60ல் வச்சுருக்கலாம். இப்போது நமக்கு எப்படி ஃபோட்டோ கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஃபோர்க்ரவுண்டும் சரி பேக்ரவுண்டும் சரி, அதாவது இந்த ரூபிக்ஸ் கியூப் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் இப்போதைக்கு. அண்ட் இந்த ரூபிக்ஸ் கியூபும் நமக்கு கவர் ஆகிருக்கு அண்ட் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வுட்டும் நமக்கு கவர் ஆகிருக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பர்ச்சர் வேல்யூவை குறைச்சி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இருக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சர் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னாக்க டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படின்றது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்டும் கிளியராக கவர் ஆகும் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டும் உங்களுக்கு நல்லா கவர் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்டும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட ஆப்பர்ச்சரை குறைக்க உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது நீங்கள் பேக்ரவுண்டை டீஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பாதி ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலாம். ஸோ லைட்டிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு லைட்டிங் கண்டிஷனில் எடுத்திங்கனாலும் உங்களோட ஃபோட்டோ அந்த எக்ஸ்போஷர் குறையாமல் டீட்டெயில் குறையாமல் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம சேனலுக்கு ஒரு பலம் சேர்த்துங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.